இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ். மீனாட்சி வந்துட்டா. மீனாட்சி, வாமா மீனாட்சி. மீனாட்சி தேனு. மீனாட்சி, நாங்க உள்ள எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஜீவாவை விட மாட்டேங்கிறாங்க. மாமா, வக்கீல் கிட்ட பேசி பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட பேசணுமா? அவங்க இந்த கேஸ்ல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்கம்மா. கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டா அவனோட எதிர்காலமே போயிடுமா? நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும். இல்ல ஒன்னும் ஆகாதுப்பா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. சரி இருங்க, நான் போய் பேசி பாக்குறேன். சரிம்மா. சரிம்மா. சார், ஜீவாவோட மொபைலை மட்டும் கொடுக்குறீங்களா? அது எது கேக்குறீங்க? அவர் தப்பு பண்ணலன்னு நான் ப்ரூவ் பண்றேன். மொபைலை மட்டும் கொடுங்க சார், ப்ளீஸ். ஜீவா, இதுல கால் ஹிஸ்டரி டெலீட் ஆயிருக்கு. எந்த காலும் வந்த மாதிரியே தெரியலையே. அப்படியா? தெரியலையே, நான் அந்த மாதிரி எதுவும் டெலிட் பண்ணலையே. சார், ஜீவாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க. அவர் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவர் ஃபியூச்சரே ப்ராப்ளம் ஆயிடும் சார். அவர் தப்பு பண்ணல நான் நிரூபிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அது எப்படி முடியும்? நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்டேஷன்லயே வச்சிட்டு இருக்க முடியாது சார். அந்த புள்ளதான் சொல்லுது இல்ல சார், அவன் மேல தப்பில்லை நிரூபிக்க தானே டைம் கேக்குது. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வேணா ஹையர் அபிஷியல் கிட்ட பேசுறேன். இல்ல பரவாயில்ல சார், நான் உங்களுக்காக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்றேன் சார். அதுக்கு மேல என்னால முடியாது சார். அது போதும் சார், அதுக்குள்ள நான் எப்படியாவது ஜீவா மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுவேன். சரி ட்ரை பண்ணுங்க, ஆனா ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். அதையும் பாத்துங்க. அது போதும் சார். தேங்க்யூ சார். மீனாட்சி, ஜீவாவை வெளியில எடுத்துட முடியும்ல? நான் முயற்சி பண்றேன்க்கா. ஜீவா சொன்ன மாதிரி அவனுக்கு வந்த ஒரு போன் காலால தான் அவங்க போயிருக்கான். அதை யார் பண்ணாங்க என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவனை வெளியே கொண்டு வந்துடலாம். அது போதுமா? இத மட்டும் நீ எப்படியா பண்ணிட்டா உனக்கு புண்ணியமா போகுமா? என் புள்ள ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. எப்படியாவது அவனை காப்பாத்திருமா. நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். அவர் தான் டைம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காருல்ல. அவரு கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாரு. நீங்க தைரியமா போங்க. நன்றிங்க. போங்க. தேங்க்யூ சார். டேய் ஜீவா. நீங்க கல்யாணியா? ஆமா. மங்கை சொல்லிருந்தால. சொல்லுங்க. நான் உங்க ஆபீஸ்க்கு வெளியே தான் நிக்கிறேன். சரி இருங்க, நான் வரேன். சரி. மீனாட்சி, எதுக்காக மீனாட்சி வந்திருக்கோம்? இருங்க சொல்றேன், வரட்டும். ஹாய், வாங்க. ஹாய், என் பேர் மீனாட்சி. நான் மங்கையோட ஃப்ரெண்டு. மங்கை ஃபோன் பண்ணி சொன்னா உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொன்னா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இதுதான் நான் சொன்ன நம்பர். இவரோட மொபைல்ல இருந்து கால் ஹிஸ்டரி எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. இந்த நம்பருக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல எந்தெந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். என்னது? ஜீவா நம்பரா? ஆக்சுவலி இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நாங்க கொடுக்க கூடாது. லீகலா ஏதாவது வாரண்ட் இருந்தாதான் நாங்க அதை காட்ட முடியும். தெரியுதுங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு. இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சாதான் அவர் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். சரிங்க.
மங்கை உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா இது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். ஆ சரிங்க. ஓகே, நம்பர் சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இவ போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேட்லாம் பண்றா? நம்ம ஸ்டாஃபோட நம்பர் இவ வாங்கிட்டா நான் தானே மாட்டுவேன். விடக்கூடாது. இந்தாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் இந்த நம்பர்ல இருந்து தான் அவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 2 o'clock மேலதான் அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதான் லாஸ்ட் காலா இருக்கும். அப்படின்னா அந்த நம்பரும் இருக்கும் பாருங்க. அப்புறம் இந்த நம்பர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், இவங்க அட்ரஸ் எனக்கு வேணுமே. 1 செகண்ட் இருங்க.